ஏன்டா இந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தன் கூடவாடா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோவே பண்ண மாட்டீங்க. இவ்வளோ நாட்கள் விக்ரம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் பிக் பாஸை மதிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி சுபிக்ஷா அவர்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அழுதுட்டுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல எண்ணம் தான். பட் எண்ட் ஆஃப் தி டே இது பிக் பாஸ் வீடு இல்லையா? நீங்கள் திரும்பினாலையும் கண்டென்ட் தான், உட்காந்தாலையும் கண்டென்ட் தான், காரி துப்புனாலையும் கண்டென்ட் தான், கதறி அழுதாலையும் கண்டென்ட் தான். ஸோ அவங்கள பொறுத்தவரையிலும் எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ சுபிக்ஷா அவர்கள் அழுதுட்டு இருக்கிறதுனால விக்ரம் அவர்கள் உள்ளர போய் கன்சோல் பண்ண போனாங்க. என்ன அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கக்கூடிய காட்டனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சோல் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக நல்ல விதத்தில் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. பட் பிக் பாஸ் அவர்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். சுபிக்ஷா திடீர்னு வந்து பாத்ரூம்குள்ளே போய் அந்த ட்ரெஸ் மாற்றக்கூடிய ஏரியா வந்து இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம விக்ரம் அவர்கள் போயிட்டு அவங்கள வந்து கன்சோல் பண்ணுறாங்க. எதுக்காக அழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேம் வந்து என்னை விட்டு வந்து போயிடுச்சு, என்னமோ தெரியல, இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி பயமாக வந்து இருக்குது. அதுவே பார்வதி வந்து என்னுடைய இடத்துல வந்து இருந்திருந்தாருன்னா அந்த இடமே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி கூட வந்து ஒரு டாஸ்க் வந்து நடந்தது, அரோரா அவர்களுக்கு அதை வந்து தூக்கி கொடுத்துட்டீங்க, ஆனால் நான் வந்து அதை பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ ஒரு தடவை 2 தடவை நான் கேட்டேன், அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் அமைதியாகிட்டேன். இதுவே பார்வதியாக இருந்திருந்தா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த சான்ஸ் வந்து எனக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுருந்துருப்பாங்க, பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன், எனக்கு வந்து புரியவே இல்லை, நான் வந்து டோட்டலாக வந்து வெளியே வந்துட்டேன், டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அப்போ விக்ரம் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஏன்டா அந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற, அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத, உனக்கு தேவைன்னா கண்டிப்பாக போராடு, எது வந்தாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ அப்போ ஆப்வியஸாக அந்த இடத்துல வந்து சுபிக்ஷா அவர்கள் நிஜமாகவே எதுக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம இழந்துட்டோம் போல், அந்த ஃபைட் பண்ணுறதே வந்து நிறுத்திட்டோம் போல், இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா, ஆனால் இப்போ ஏன் நம்ம இப்படி மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா யோசித்து அழுதுட்டுருக்காங்க. பட் அதுக்கு முதல் முக்கிய காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே சொல்கிறேன் விக்ரம் தான். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பார்வதி அவர்களை முறைச்சி வேறு மாதிரி சம்பவமெல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்திலே. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கும்போது சுபிக்ஷா அவர்களுக்கும் பார்வதிக்கும் சுத்தமாக ஆகாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே பிரச்சனை வந்து இப்போ வரைக்குமே ஓடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்வதி செம நெகட்டிவில் வந்து இருக்காங்க. அப்போது பார்வதி யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களாம் பாசிட்டிவ் ஆகிடுறாங்க. இப்போதைக்கு அரோரா எப்படி மாறி இருக்காங்களோ அதை விட பல மடங்கு சுபிக்ஷா வந்து மாறி இருந்திருக்கலாம். ஆனால் எங்கேயோ அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் எத்தனையோ வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே விக்ரம் அவர்கள் தான். ஸோ எப்போ அவங்க கூட வந்து சேர்ந்தாங்களோ அண்ணன் அப்படிங்கிற ஒரு பாசத்தோட மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இயல்பான குணத்தெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு வேறு மாதிரி ஒரு உலகத்தில் வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேமுக்கு உண்டான ஸ்பிரிட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்க போராட்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு, காணாமல் போயிட்டாங்க. வியானாவும் அப்படி தான் இருந்தாங்க மக்களே. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், வியானாவும் அப்படி தான் வந்துருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா, என்ன பாயிண்ட் பேசுவாங்க தெரியுமா, வேறு மாதிரி பாயிண்ட் பேசுவாங்க அவங்கெல்லாம். அப்படி இருந்த ஒரு ஆள், ஆனால் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க 70 நாள்லேயே. அவங்களாம் வந்து டாப் 5க்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த ஒரு கண்டஸ்டண்ட்டுங்க. ஆனால் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. இப்போ சுபிக்ஷாவுடைய நிலைமை அதுதான் இருக்குது. இப்போது இந்த வாரத்தில் நான் எவிக்ட் ஆகி வெளியே போயிடணுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு. அதனால தான் அவங்க கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் நிஜமாகவே நான் சொல்கிறேன், அவங்களும் ஒரு காரணம் அண்ட் விக்ரம் அவர்களும் ஒரு காரணம். ஆனால் விக்ரமுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவர் சொல்லி கொடுத்தார். நம்ம அவரையும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு சொல்லக்கூடாது. பட் எண்ட் ஆஃப் தி டே அங்கே அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து போனதுக்கான காரணம் அவர் தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ பிக் பாஸ் அவர்கள் ரொம்ப நேரமாக இவங்க 2 பேரும் உள்ளே உட்காந்து பேசினதுனால ஒரு மாதிரி காண்டாயிட்டப்பில் விக்ரம் சுபிக்ஷா வெளியே வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னவா வருது அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்சிங் ரூமில் வந்து யாராவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு, அப்புறம் நான் வந்து துணியை வந்து விலைக்கு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சிவியராக எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் முழிக்கிறாங்க. அதுவும் விக்ரம் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விக்கல்ஸ் வந்து எப்பயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துடுச்சு. வினோத்தெல்லாம் ஒரு மாதிரி காண்டாயிட்டு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டார். என்னது அப்படின்னு சுற்றி சுற்றுறாப்புல விக்ரம் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி தான் வந்து இருந்தது. ஓகேவா? இப்போது எண்ட் ஆஃப் தி டே
நீங்கள் கேமராக்குள்ளார தான் இருக்க போகிறீங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன கண்டென்ட் பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இன்கேஸ் இது 4 பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா மேபி அதை வச்சு கட்ரஸியில் உங்களுக்கு ஓட்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சிருந்துருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம அழுவுறதை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். இதை தான் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லியிருப்பாரு. பட் என்னமோ நடக்குது மக்களே, என்னமோ நடக்குது. விக்கல்ஸ் விக்ரம் ஒரு பக்கம் அழுகுறாப்புல, சுபிக்ஷா ஒரு பக்கம் அழுகுறாங்க. ஐயோ! இப்போ நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக வந்திருக்கு. ஏன்னா அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க மக்களே, அழுதுகிட்டே மூச்சு வாங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டே வந்து இருக்காங்க. அதை பார்க்கவே முடியல நம்மளால். எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஓடி வந்து ஒன்றா ஒரு இடத்துல வந்து நின்றுட்டாங்க. அமித் எல்லாம் ஓடி போய் ஒரு கவர் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் வந்து இதில் ப்ரீத் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து அந்த பொண்ணை பிடிச்சி தோளில் சாய்ச்சிட்டு ப்ரீத் பண்ணு, நிதானமாக பண்ணுங்க அப்படின்றாங்க. சபரி ஒரு மாதிரி முழிக்கிறாப்புல, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நீ ப்ரீத் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக ப்ரீத் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடலை. பிக் பாஸ் வேறு அவ்வளோ பெரிய எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டாப்புல. ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு மாதிரி குழப்பத்திலே வந்திருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரமா இப்படி பண்ணுது, சுபிக்ஷாவை இப்படி பண்ணுது, பேசுகிறதுக்குன்னா வேறு இடமேவா இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த பொண்ணு ஐயோயோ அழுது 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 அந்த பொண்ணு மேல் மூச்சு மாதிரி வந்து ஆகி அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் வாங்க மெடிக்கல் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ மெடிக்கல் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் கதறி கதறி வேறு அழுகுறாரு. ஏன் அழுகுறாரு அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரில. ஆனால் ஏன்னா லைவில் வந்து ஓடிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு தான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஆனால் ஒன்றும் இல்லை மக்களே, சுபிக்ஷாவுக்கு வந்து பயம் வந்துடுச்சு, இந்த வாரம் நம்ம எவிக்டாக வெளியே போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க ஒரு கால்குலேஷன் வந்து செம்ம மைண்டுங்க அந்த பொண்ணுக்கு, சரியான மைண்டு, செம்ம கால்குலேட்டிவான ஒரு மைண்டு. ஓகேங்களா? அந்த கியூசி டாஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தரமாக இருந்திருக்கும். பார்வதிக்கு வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஜகா வாங்குவாங்க பாருங்கள். வேற மாதிரி சம்பவம். அந்த மாதிரி என்ன பாதி நெகட்டிவ் போச்சு. என்ன சொல்லிட்டாங்க அது, ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் இதுதான் கேமு, பார்வதி மட்டும் என்ன ஒழுங்காக இருந்தாங்களா, அப்போ சுபிக்ஷா பண்ணதும் கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் வந்து இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் மக்கள் நிஜமாகவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரியலாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தானே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஒழுக்கமோ இந்த டிசிப்ளின் டெக்கோரம் இதெல்லாம் லேகிங்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா வேறு மாதிரி சம்பவமாக பார்வதியை வந்து டார்கெட் பண்ணியிருந்தாவே முடிஞ்சிருக்கும், வேறு மாதிரி சம்பவமாக வந்துருந்துருக்கும். இன்றைக்கி சுபிக்ஷாவை எவிக்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதாவது இன்றைக்கினா இந்த வாரத்தில். ஏன்னா அவங்களுக்கே அது தெரியும். இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்களே யாரெல்லாம் இருக்காங்க நாமினேஷனில், ஓகே நம்ம தான் வீக்கராக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவங்க கதறி வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல பிளேயரை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ மெடிக்கல் ரூம் போயிருக்காங்க, எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்கள், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொரு தாளும் செய்கிறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் அதை. நன்றி, வணக்கம்.